இப்போ வில்சன் சரவணன் சுட்டிக்காட்டியது மாதிரியும் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவங்க சுட்டிக்காட்டியது மாதிரியும் அதிமுக எப்படி ஒரு தமிழ்நாடு நலன்னு மட்டும் சுருக்கி பார்க்க முடியும்? நீங்க கூட்டாட்சி பத்தி பேச வேண்டாமா, ஆளுநர் அதிகாரம் பத்தி பேச வேண்டாமா, இன்னைக்கு இந்தியாவில் எதிர்கட்சிகளின் நிலைமை பத்தி பேசாம நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சுருக்கி பார்ப்பது எப்படி சரியா இருக்கும்? அதை தமிழக வாக்காளர் எப்படி பார்ப்பாங்க? எப்படின்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இருக்குது. இந்தியா கூட்டணி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவை பாதுகாப்போம். அதோடைய உள்ளர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னன்னா, இந்தியாவை பிஜேபியிடம் இருந்து பாதுகாப்போம். அதுதான் அவங்களுடைய தெளிவான பார்வை. அதுதான் பிஜேபியிடம் இருந்து, நரேந்திர மோடியிடம் இருந்து பாதுகாப்போம் அப்படின்றது அவங்கது. அதே பிஜேபி கொண்டு வர தேசத்தை பாதுகாப்போம், இல்லைன்னா பாரதத்தை பாதுகாப்போம், பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ், அதாவது பிரிவினை பேசுகிறவர்கள், மாநில உரிமையை தாண்டி பிரிவினையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுகிறவர்கள், தேசத்திற்கு ஒரு அச்சத்தை கொடுப்பவர்கள், அவர்களிடமிருந்து தேசத்தை பாதுகாப்போம் அப்படின்றது இரண்டுமே ஒரு அதீத கற்பனைன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணி பிஜேபியிடமிருந்து தேசத்தை பாதுகாப்போம்ன்ற அளவுக்கு பிஜேபியால் இந்த தேசத்துக்கு அச்சுறுத்தல் வந்துருச்சா அப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஏனென்றால் எமர்ஜென்சியை பார்த்த நாடு இது. ஆனால் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். அதே மாதிரி பிஜேபி சொல்ற வார்த்தை என்னன்னா, இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பேசுகிறார்கள், மறைமுகமாக பேசுகிறார்கள், தேசத்தின் ஒற்றுமைக்கு அச்சத்தை விளைவிக்கிறார்கள் அங்கங்கே அப்படின்னு சொல்லி மாநில உரிமையை பறிக்கிற வேலையை தான் பிஜேபி செய்கிறது. அந்த எல்லையை தாண்டி இதை காரணமாக சொல்லி, இதை ஒரு சாக்காக சொல்லி மாநில உரிமைகளை பறிக்கிற வேலையை பிஜேபி செய்கிறது. இந்த இரண்டு பக்கம் இருக்கக்கூடாது. பாலச்சந்திரன் கேட்ட கேள்வி, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், நீங்க இந்திய பிரச்சனைகளோ டெல்லியில என்னென்ன விஷயம் அதெல்லாம் பேசாம வெறும் திமுக ஆட்சியை மட்டும் விமர்சிச்சுட்டு அதை ஒத்துக்குவாங்களா தமிழக சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற? அதான் ஒரே நிமிஷத்துல தெளிவா சொல்லிடுறேன். இரண்டு பேருமே தேசிய அளவுல கூட்டணியில் இருக்கிறவங்க, தேசிய அளவுல பேசக்கூடியவர்கள். அப்ப இந்த தேசிய அளவுல பேசக்கூடியவர்கள், தேச நலன் முக்கியம், தேச வளர்ச்சி முக்கியம், பாதுகாப்பு அப்புறம். இந்த தேச நலன் தேச வளர்ச்சி அப்படின் போது மாநில நலன் சார்ந்ததுதான் தேச நலன். மாநில நலத்தை புறக்கணித்து விட்டு தேச நலனையும் இல்ல, அது பிரச்சனை. அப்ப மாநில நலன் அதான் சுட்டி காட்டுறார். நாங்க தமிழ்நாட்டு நலனையும் பேசுறோம், தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பத்தி எல்லாம் பேசுறோம். ஆனா நீங்க வெறும் திமுக ஆட்சியோட சுருக்கிக்கிறீங்க சொல்லிடுறேன். அதாவது அதிமுகவினுடைய வாக்குறுதிகளோ இல்ல எதிர்பார்ப்புகளோ ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருக்குது. அவங்க மாநில கட்சி, அவருடைய கூட்டணியில் இருக்கிறதும் மாநில கட்சிகள். ஆனா மற்ற இரண்டும் தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குது. அப்போ உங்களுடைய ஒருமுகத்து ஒலிக்கணும். அப்போ ஒலிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு தான் எந்த சுமைகளும் கிடையாது, நீங்க தான் உரக்க குரல்ல இந்தியாவுக்காக பேச முடியும்ன்றதானே திரு பாலச்சந்திரன் சொன்னார். நான் என்ன சொல்றேன், உங்களுடைய கூட்டு பிரகடன தேர்தல் அறிக்கையில காவிரி நதிநீரை தேசிய மயமாக்குவோம் இருக்குதா? 22 மொழிகளை ஆட்சி மொழி ஆக்குவோம் இருக்குதா? இல்ல எல்லா மாநிலங்களும் உச்சநீதிமன்ற கிளை ஆரம்பிப்போம் இருக்குதா? யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் யூனிஃபார்மா மாநில அந்தஸ்து எல்லா மாநிலங்களுக்கும், யூனியன் டெரிட்டரி உட்பட எல்லா மாநிலங்களும் கொடுக்க முடியும்னு உங்க கூட்டு பிரகடனத்தில் இருக்குதா? ஜிஎஸ்டி எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக மத்திய அரசின் பங்கை சரிசமமாக பிரித்து கொடுப்போம்னு உங்களுடைய கூட்டு பிரகடனத்தில் இருக்குதா? அதே மாதிரி முல்லை பெரியாறு அணையை தேசியமயமாக்கும் இருக்கிறதா? அதே மாதிரி தான் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு உண்டா இல்லையா? கூட்டு பிரகடனத்தில் இருக்கணும். ஒன்லி ஒரு திமுக அறிக்கையிலயோ மற்றவங்க அறிக்கையிலோ கூட்டு பிரகடனம் நீங்க ஒரே கேள்விதான். இதெல்லாம் ஏன் இந்த 5 வருஷத்துல ஒன்ன கூட வலியுறுத்தல மக்கள் கேட்பாங்க. 5 வருஷம் இல்ல 16 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இப்போ இவ்வளவு வியாக்கியானம் பேசுகிறீர்களே, நான் படிக்கிறதல்ல, இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்லி முடிச்சறேன். அதை செய்வோம்னு இல்ல, இப்ப சொல்ல விடாம பேசல. என்ன சொல்ல விடாம பேசல? சொல்ல இல்ல, நீங்க பேசுங்க, நான் குறுக்கிட்டேனா? நீங்க பேசுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க கொள்ளை அடிச்சாங்க எல்லாம் சொன்னீங்க, நான் குறுக்கிட்டனா? நான் என்ன சொல்லி முடிச்சேன்? எதுக்குனா இது எல்லாமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா நான் படிக்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிற விஷயங்களை இந்த தலைப்புக்குள் நம்ம பேசணும் அப்படின்னா ஒரே கேள்வி, அதிமுக தன்னை தமிழ்நாடு அப்படின்னு சுருக்கிச்சான்றதுதான் கேள்வி. நீங்க எப்படி இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசாம, மாநில சுயாட்சியோ ஆளுநர் விஷயமோ எதையுமே பேசாம திமுக ஆட்சியை மட்டும் விமர்சிச்சுக்கிட்டே? இப்ப நான் சொல்றதெல்லாம் தேச நலன் தானே. இது எதுவுமே தேச நலன் இல்லையா?
இதை சொல்லுங்க. மத்திய அரசின் பணிகள்ல அந்தந்த மாநில மொழிகளை பேசுபவர்களுக்கு, அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு விழுக்காடு உரிமையை கொடுக்கறாங்க? அதை பொதுவாக இவங்க சொல்ல முடியுமா?